இன்று பார்த்திருக்கிறார்கள் நம்ம கூட்டத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், இன்று பெண்கள் முன்னேறி வருகின்றார்கள். ஆண்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் வழி கொடுத்தால் போதும். அப்போ அவங்க ஒரு பெண் முன்னேறினா அந்த குடும்பமும் முன்னேறும். அவரை சார்ந்திருக்கின்ற குழந்தைகளோ தாய் தகப்பனார்களோ முன்னேறுவார்கள். அதைத்தான் சொன்னார். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பாக நமது செய்கின்ற வேலை செய்கின்ற நிறுவனத்தில் ஊழல் இருந்தால் ஏற்போமா? இல்ல உங்க விவசாய கழனியிலே வேலை செய்பவன் ஒருவர் ஊழல் செய்தால் விடுவோமா? கடையிலே கடை கண்ணி வைத்திருப்பீர்கள், அங்கே ஏதாவது ஊழல் செய்தால் விடுவோமா? விடமாட்டோம். அதே மாதிரிதான் ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் வீடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. அவர் அதை செய்தும் காட்டினார். பெரம்பலூரிலே எம்பியாக இருந்தபோது 5 ஆண்டு காலம், அதில் கொரோனா காலம் வேற. அந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சோம்? எனக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன நிதி வந்தது, அந்த நிதியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தோம், அந்த நிதியை கொண்டு சேர்ப்பதிலே யார் யார் மூலியமாக நெருக்கடி ஏற்பட்டது, அந்த நெருக்கடியும் மீறி தான் ஒரு பைசா எடுக்காமல் மக்களுக்காக செய்தவர் ஐயா பாரிவேந்தர். எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல நம் குடும்பத்தை பார்ப்போம், கல்வி கற்போம், மருத்துவம் கொடுப்போம், நல்ல வேலை செய்வோம், நல்ல தொழில் அமைப்போம், இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுவோம் என்ற ஒரு ஆசிரியராக இதைத்தான் கூற முடியும்.